பரவலான ஒரு கேள்வி எல்லா இடத்திலும் வரும். பொதுவாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, ஜனாசாக்களை பார்வையிடுறத பொறுத்த வகையில ஒரு ஜனாசாவை போய் பார்க்கலாம். பொது விதி அது பார்க்கலாம்ன்றது. பார்த்தா என்ன செய்யணும் அப்படின்னா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போன நேரம், யார் உம்மு சலமா ரலியல்லாஹு கணவர் மௌத்தா போன நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போனா அவங்களோட கண் அப்படியே துறப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கண்ணை கசக்கி மூடி விடுறாங்க. மூடிட்டு சொல்றாங்க, இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதன் உடம்புல இருந்து உயிர் வெளியே போனா கண் பார்வை துயரும்ன்றாங்க. அதனால ஒரு ஜனாசா மௌத்தா இல்லையா அப்படின்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா ஒரே வழி, இந்த கண்ணை பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இந்த கருப்பு முடி செங்குத்தா இருந்தா உயிர் பைத்தியக்குன்னு அர்த்தம். அது மேலாகி கீழாகி வலதாகி இடதாகி இருந்தா இன்னும் உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க எந்த பெரிய டாக்டரை கொண்டு வந்தாலும் அவர் முதலாவது என்ன செய்வாருன்னா, ஒரு லைட்டை பிடிச்சி கண்ணைத்தான் பார்ப்பாரு. கண் செங்குத்தா இருந்துச்சுன்னு சொன்னா நேரா பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னா என்ன, உயிர் போயிட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்றாங்க. எனவே வீட்டில் இருக்கிற நாங்களும் டென்ஷன் ஆக தேவையில்லை. ஒருத்தர் மௌத்தாவிட்டார்ன்றதுக்கு அடையாளம் என்ன செய்யுங்க, கண் செங்குத்தா இருக்குதுன்னா உடனே என்ன செய்யுங்கன்னா கண்ணை கசக்கி மூடி விட்டுருங்க. இதுதான் முதலாவது செய்ய வேண்டியது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த ஜனாசாவை சுத்தி இருக்கிறவங்க துஆ தான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த மோசமான வார்த்தைகளும் பேசாதீங்க, ஏன்னா மலக்குமார் ஆமீன் சொல்லுவாங்கன்றாங்க. எனவே அல்லாஹும் மக்ஃபிர் லி, யாரு மௌத்தோ அவரோட பேரை சொல்லி அல்லாஹும் மக்ஃபிர் லி அப்துல்லா, அல்லாஹும் மக்ஃபிர் லி உஸ்மான், அல்லாஹும் மக்ஃபிர் லி தாஹா அப்படின்னு கேட்டுட்டு வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி. இந்த துஆவத்தான் அந்த ஜனாசா மௌத்தாவின உடனே முதலாவது பார்க்கிறவர் ஓத போறார். அந்த அடிப்படையில ஜனாசாவை பார்க்கிற நாங்க இந்த துஆவை ஓதலாம். நெருக்கமான உறவுகள்ட முத்தம் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தாவி இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, முகத்தை மூடி இருக்கிற புடவையை தூக்கிட்டு நெத்திக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. இத பார்க்கிறோம். எனவே ஒரு ஜனாசா மௌத்தாவினா அவரை பார்க்கலாம்ன்றது பொது அடிப்படை, அது உள்ள செய்தி. கேள்வி என்னண்டா, ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்க்கலாமான்னு கேட்டா இது பொது விதி. என்ன பொது விதி? உலகத்தில் வாழும் பொழுது, உயிரோடு வாழும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து கொள்வதில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதுதான் மௌத்துக்கு பின்னாலேயும் உள்ள சட்டம். சுருக்கமா விளங்கிக்கங்க. உயிரோடு வாழும் பொழுது ஒரு அந்நியான சும்மா போய் பார்க்கலுமா ஒரு பொம்பளைக்கு? இயலாது. எனவே சும்மா போய் பார்க்க மாட்டோம். ஒரு பெண்மணி மௌத்து உலகத்தில் இருக்கும் பொழுது சும்மா பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். மௌத்துக்கு போறோம் பார்க்க இயலாது. இதுதான் பொது விதி. அதே நேரம் என்னோட படிச்ச ஒரு புள்ள வாப்பாவோட வாரார், கணவனோட வாரார், தனிச்சிருக்க கூடாது, தனிச்சிருந்து பெண்ணோட பேசக்கூடாது. ஆனா என்ன செய்யலாம், முறையா பேசலாம். வக்குல்னா கௌலம் மஅரூஃபா, முறையா பேசுங்கன்னு அல்லாஹ் பெண்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் என்னோட படிச்ச புள்ள வாப்பாவோட வருது, என்னம்மா சுகமா இருக்கிறீங்களா? கணவனோட வாரா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பார்த்தோம் பேசினோம், பிரச்சனை இருக்கா? இல்ல. அதே மாதிரி எங்களோட பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, எங்களோட நெருக்கமா பழவினவங்க, பல சந்தர்ப்பத்துல கணவனோட இருக்கும் பொழுது பார்ப்போம் பேசுவோம்டா, மௌத்தா போன போற போய் பார்க்கறதுனாலயோ, கணவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, இரத்த உறவுகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது போய் பார்க்கறதுனால ஜனாசாவுக்கு எந்த குற்றமும் வரப்போறது இல்லை, பார்க்கிற எங்களுக்கும் எந்த குற்றமும் வரப்போறது இல்லை. விளங்குதான்? பொது விதியை விளங்குங்க. உயிரோடு வாழும் பொழுது பார்க்கிறதுல என்ன சட்டமோ அதுதான் மௌத்துக்கு பின்னாலையும். மௌத்தாகின பிறகு பார்க்க கூடாதுன்னு தனி ஒரு சட்டம் இல்ல. குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், முஃமினான்க ஆண்களுக்கு சொல்லுங்கள் அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். வக்குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வைகளை தாழ்த்தட்டும். எனவே ஊர்ல ஒரு ஆண் மையித்தா பெண்கள் என்ன பார்க்கணும், இவரை எனக்கு பார்க்கலுமா இல்லதா? உயிரோட வாழும் பொழுது பார்க்கலான்ற சட்டமா? எனக்கு பார்க்கல, நான் போக தேவையில்லை. ஒரு பெண்மணி மௌத்து உயிரோட வாழும் பொழுது எனக்கு பார்க்கலான்ற சட்டமா? பார்க்க தேவையில்லை. சாட்சி பெரியம்மட மையத்து, அவங்களோட புள்ள குட்டியிட மையத்து, எங்கட சொந்த பந்தங்கள்ட மையத்து, உயிரோட வாழும் பொழுது சாதாரணமா என்ன செய்வோம்,
கெட்டெண்ணங்கள் இல்லாம, ஆசை உணர்வுகள் இல்லாம பாப்போம் பேசுவோமா, மௌத்தாவின புறவு பார்க்கறதுனால எந்த தவறும் இல்லை. மருமகன் பார்க்கலுமா இல்லாத மாமிட மையத்தை தாராளமா பார்க்கலாம். மருமகள் மாமட மையத்தை பார்க்கலுமா இல்ல உலகத்துல வாழும் பொழுது பார்க்கலாம் தானே, மௌத்துக்கு புறவும் பார்க்கலாம். எனவே உயிரோடு வாழும் பொழுது என்ன சட்டமோ அதுதான் மரணத்துக்கு பின்னாலையும் பார்க்கிற விஷயத்துல சட்டம் வரும்ன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்திலே விளக்கத்தை தர வேண்டும், தெளிவை தர வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.